ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொலை எடுத்து தாவேக பகுதிச் செயலர் வேம்புலி மீது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வாய்ப்பில்லை ராஜா. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை விட சேலத்துல பயங்கர கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே மாதிரி ஆலந்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்திலுமே ஈடுபட்டது தாவேக கட்சிக்காரங்க தான். சும்மா இருக்க முடியாதடா. இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பாலியல் குற்ற வழக்குகள்ல தாவேகக்காரங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. தாவேகாவினர் தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக இது கூடவே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப உடை அரசியலுக்கும் போயிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம். ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் வந்து எதிர்க்கட்சிகள் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க படிச்சா வேலை தான் கிடைக்கும், ஆனா நீங்க விளையாண்டீங்கன்னா ட்ரில்லியனர் ஆகலாம், அதாவது கோடீஸ்வரங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. ரொம்ப சூப்பரான அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். வேளாண் துறை அமைச்சர் கிட்ட ஏங்க மேட்டூர் அணையில இருந்து தண்ணி வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவரு அறிவுபூர்வமா இன்னொரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு குஜிலி மஸ்த் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே தலைவர் இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி 100% பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப எல்லாருமே ஃபயர் விட்டாங்க. குறிப்பா தாவேகாவை சேர்ந்தவங்க, விஜய் அவரோட ரசிகையா இருந்த பெண்கள் எல்லாமே ஃபயர் விட்டாங்க. சோ அப்படிப்பட்ட விஜயோட ரசிகை அவர்களுக்கே பாத்தீங்கன்னா இப்ப அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீவைகுண்ட மேட்டர் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன் நானு. சோ அந்த மேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஈடுபட்டது யாரு? தாவேகாவோட கட்சிக்காரங்க தான். அதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டா இருந்தது யாரு? தாவேகாவோட எம்எல்ஏ. அப்படின்னு ஏகப்பட்ட கேசஸ் போயிட்டு போது நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன எழவியாது. சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி இருக்கானுங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில என்ன நடந்ததோ அதுதான் அங்க நடந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சேலத்தில் ஒரு பொள்ளாச்சி சம்பவமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே மாதிரிதான் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில. இதே மாதிரிதான் வேலை வாங்கி தரன்னு கூட்டு போயிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணோட வீடியோ தான் லீக் ஆச்சு. அந்த வீடியோல தான் அந்த பொண்ணு அண்ணா விட்டுருங்கன்னு கெஞ்சின வீடியோ பார்த்து அப்ப அதிமுக ஆட்சியில காரி துப்புனாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி மேட்டருக்காக தான். ஏன்னா அதுல ஈடுபட்டது யாரு? அதிமுக கட்சிக்காரங்க. சோ இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்படியே வாங்க. சேலத்துல இதுல ஈடுபட்டது யாரு? தாவேகா கட்சிக்காரங்க. அதுல பொங்கணுங்களா? இதுல பொங்கணும்ல, எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு எனக்கு புரியவே மாட்டுது. எப்பா டேய், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவனுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு சொன்னவனுங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒன்னு இருக்காடா? வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்கடா. சேலத்தில் நடந்தது வேற யாரோ பண்ணலடா, தாவேகா கட்சிக்காரங்க தானே பண்ணிருக்காங்க. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துல வந்து அதிமுக வச்சு செஞ்சீங்களடா, அதே மாதிரி தானே இதுலயும் வச்சு செய்யணும். இந்த இடத்துல சேலத்துல தாவேகாவோட நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து மிரட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம 8000 வீடியோ கிட்ட அவனோட போன்ல இருந்திருக்கு. இத பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு மூலமாவே கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃபோல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. ஆனா அவன் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் சோ அவங்க அந்த போன்ல பாக்கும்போது மிரண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 8000 வீடியோ இருக்கு. அந்த பெண்ணையும் என்ன பண்ணிருக்கானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தை காமிச்சு, ஏன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவர் இல்ல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பெண்களை வந்து ஏமாத்தி கொஞ்சம் வசியப்படுத்தி அவங்களோட வீடியோ எடுத்து மிரட்டுற வேலையை தான் இவன் பொழப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். 8000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா அது 50 100 அப்படின்றது விசாரணையில் தான் வெளியே வரும். சோ இவ்வளவு பெரிய கேஸ், எவ்வளவு பெரிய கேஸ், கிட்டத்தட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை விட பல மடங்கு பெரிய கேஸ் இந்த கேஸுங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை நம்ம கேள்விப்பட்டோம். அதை விட இந்த வழக்கு பெருசா மாறும். இது பெரிய நியூஸா மாறுதான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடக்கப்படுது. ஏன்னா சோசியல் மீடியால இது பேசு பொருளா மாறல. சோசியல் மீடியால இந்த கருத்து சுதந்திரம், நாங்க வந்து உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம் அப்படின்னு சொன்ன புல்தீஸ் எல்லாம் என்ன பண்றானுங்க, இப்ப வாயை திறக்க மாட்டானுங்க. எனக்கு என்ன புரியலனா, இங்க டிவிகே ஆட்சியில இருக்கும்போது இதுதான் நடக்குது, டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இதுதான் நடக்குது. அந்த கட்சிக்காரங்களுக்கு எங்க இருந்தா இவ்வளவு தைரியம் வருது? யாரா இவனுங்க?
எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? அந்த மேட்டர் மட்டும் இல்ல, ஆலந்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி சிங்கிள் பேரண்டா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பகுதி செயலாளர் வந்து வீடு பூந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். சோ அவங்க போன் நம்பர் வாங்கி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், ஒரு கட்டத்துல வந்து அவனுக்கு தைரியம் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், ஸ்ட்ரைட்டா வீடு பூந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கத்தி கூச்சல் போட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து ஓடிட்டு இருக்கான். இதை தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. சோ அந்த கம்ப்ளைண்ட்ல 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி செயலாளரை தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலையே, காவல்துறையால ஒரு பகுதி செயலாளரை வந்து கண்டுபிடிக்க முடியல. சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலிய தொலை அளித்த தாவேக்கா பகுதி செயலர் வேம்புலி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்னையா எனக்கு ஒன்னும் புரியலையே, அவன் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் இல்லையே, அந்த அளவுக்கு யோசிச்சு போய் ஒளிர அளவுக்கு. சோ அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால. இதுல வர சிங்க பெண் அந்த பெண் இந்த பெண் சொல்லிட்டு விஜய் அவர்கள் போட்டுட்டு இருந்தாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் இந்த கான்செப்டை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெண் சிங்கப்படை ராத்திரியில் போகின்ற போது இதை பாதுகாப்பதற்கு ஒரு ஆண் சிங்கப்படை போக வேண்டும். வெறும் பெண் சிங்கப்படை போனால் பெண் சிங்கப்படையில் உள்ளவளை கற்பழித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப கேவலமாக போயிடும். இந்த பெண்ணால் அந்த அயோக்கியனை ரவுடியை கையாள முடியுமா? ஏதோ ஒன்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று செய்கிறாரே தவிர. இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. என்னதான் சார் பண்ணுது சிங்கப்பெண்ணு? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா அந்த ஆளை தேடிட்டு இருக்கீங்களா, இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க இருக்குது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன், ரொம்ப சீரியஸான ஆக்ஷன், உடனடி ஆக்ஷன் இதெல்லாம் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் இந்த மேடை ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வச்சு நல்லா பேசிட்டு போயிடுறாரு. அதை வச்சு இந்த டிவி கே சார்ந்தவங்க வந்து ஃபயர் விட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா ரியாலிட்டியில அது நடக்க மாட்டுது அப்படின்றத இங்க பிரச்சனை. திமுக ஆட்சி அதனால எல்லாரும் காரி துப்பணும். இதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் இருக்கும் போது அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடும் போது திமுக ஆக்ஷன் எடுக்கும். என்ன ஆக்ஷன் எடுக்கும்? கட்சியில இருந்து நீக்கும், அவங்க மேல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும், அவங்களுக்கு உள்ள போடும். இது நடக்கும், இது நடந்துகிட்டு தானே இருந்தது. அப்ப முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணாரு, போன உசுரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் கேட்டாரு. போன உசுறு போன மானம் இதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுல, அது இந்த ஆட்சியிலும் அதுதானே உண்மை அப்படின்னும் போது குற்றம் நடக்காம தடுக்கணும் சார், அதுதான் நீங்க சொன்னது. ஆனா இப்ப என்ன பண்றீங்கன்னா டிவி கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது, ஏங்க குற்றம் இந்த மாதிரி நடந்தா கேஸ் தாங்க போட முடியும், அவங்கள தூக்கி உள்ளதான் தள்ள முடியும், அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? எப்பா சாமி, இதை தானப்பா போன ஆட்சியில திமுக பண்ணுச்சு, இப்ப அதே தானே வந்து நீங்களும் பண்றீங்க. அப்ப திமுக பண்ணும்போது குறை சொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. தாவேக்கால இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போதே நம்ம என்ன சொல்லிருந்தோம், இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அதிகமான குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் எங்க இருக்காங்க, தாவேக்கால தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவனும் எதையுமே பார்க்கல. ஏன்னா மொத்த பேர் ஓட்டு போட்டது விஜய் அவர்களோட முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டது. அந்த வேட்பாளர் யாரு, என்ன பேக்ரவுண்ட், எந்த கட்சியில இருந்து வந்தவனுங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. சும்மா குருட்டா போக்கல விஜய் அண்ணா பார்த்துப்பாரு, விஜய் அண்ணா பார்த்துப்பாருன்னு ஓட்டு போட்டு விட்டானுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேர். அதிகமான குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களை தாவேக்கா தான் முன்னிறுத்துச்சு. சோ விஜய் அவர்கள் அவ்வளவு தூய அரசியல பண்ண வந்ததுதானா குற்ற பின்னணிகள் கொண்ட வேட்பாளர்களை ஏங்க போடணும்? அந்த கேள்வியை ஒரு விளக்கணங்களையும் கேட்கல. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்கு நம்ம புரிதல் ஏற்படுத்தலாம், அரசியல் என்னன்னே தெரியாதவங்களுக்கு எங்க இருந்து புரிதல் ஏற்படுத்துது? அந்த மாதிரி தான் இப்ப சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் அதுக்கு முட்டு கொடுத்தா எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்தாலும் முட்டு கொடுக்குறானுங்க, என்ன நடந்தாலும் முட்டு கொடுக்குறானுங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. சேலத்தில் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயம். தண்டனைகள் கடுமையாகணும், குற்றங்கள் குறையணும்னா அங்க தண்டனைகள் கடுமையானா மட்டும்தான் உண்டு. முதலமைச்சர் விஜய் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்றத இங்க கேள்வியா வருது. எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா சில கட்சிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, நான் இல்லன்னு சொல்ல முடியாது. அதாவது 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்து பியூரான கட்சி, இதுல இருக்க ஒருத்தர் கூட தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த கட்சியுமே சொல்ல முடியாது. அதை நான் அக்செப்ட் பண்றேன், இல்லன்னு சொல்ல. ஆனா இவ்வளவு குற்றங்கள் வரக்கூடாது, இவ்வளவு குற்றங்கள் வரக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. தாவேக்காவை சேர்ந்தவங்க கிட்ட இருந்தா பொண்ணுங்களை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் போல இருக்குது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் தெரியுது பெண்கள் பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதே தாவேக்கா கிட்ட இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை விமர்சிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லுங்க, எதிர்க்கட்சிங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, நீ அப்படி வரியா? சோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா விஜய் அவர்களோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதுவும் பாத்தீங்கன்னா தாவேக்கா காரங்களால நடக்குது அப்படின்றத எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து அமைச்சர் கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் நாங்களா கோட்டு சூடு போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு கலாட்டாவோட ஏதோ ஃபங்க்ஷன்ல போயிட்டு பேசியிருக்காங்க. அதாவது அமைச்சர் கீர்த்தனா கேட்கறது ஓகே தான், ஏன் இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியல் பண்றீங்க, எங்களை வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வார்த்தை அரசியலையும் தாண்டி இப்ப உடை அரசியலுக்கும் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு
ஏத்துக்க முடியலையோ? அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, உங்களை கோட்டு சூட்டு போட்டதை யாருமே விமர்சனம் பண்ணல. நீங்க கோட்டு சூட்டு போடுங்க, என்ன வேணா போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கோட் சூட் போட்டாதான் இங்க இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது இந்த வீடியோ போட்டப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் நான் பண்றதுக்கு பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மீதி இருக்க கண்ட்ரியில இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்களே, அவங்க கோட் சூட் போட்டு இன்வெஸ்டர்ஸ் கூப்பிடலையே, அப்பெல்லாம் எங்கேயும் கூப்பிடலையே. இங்க கோட் சூட் போட்டாதான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்கன்னு எந்த பைத்தியக்காரங்க உங்ககிட்ட சொன்னது? எந்த பைத்தியக்காரன் சொன்னது? எனக்கு புரியலையே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்க உடையில இல்ல மேட்ரு. நாலேஜ்ன்றது மண்டைக்குள்ள இருக்க, மூளையில இருக்கு. அறிவுன்றது அறிவுக்கும் நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கோட் சூட் போட்டு நீங்க ரீல்ஸ் உங்களை ரீல்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னடா தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, பெரும் முதலாளிகள் தான் உட்கார்ந்து ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நீங்க கோட் சூட் போட்டதுக்கு யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலங்க. என்ன கொடுமை சரவணனது. சோ அத வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. கோட் சூட் போடுறதை இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. முதலமைச்சர் விஜய் அதே தான் சொன்னாரு. ஏன் நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா? ஐயா சார், உங்களை கோட் சூட் போட்டீங்கன்னு யாரும் விமர்சனம் பண்ணல. நீங்க கோட் சூட் போட்டுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. நீங்களா, அதாவது அவரா ஒரு உலகத்துல வந்து நம்ம கோட் சூட் போடுறது வந்து யாருக்கும் பிடிக்கல, வெறுக்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்ல சார், கோட் சூட் நீங்க போட்டுக்கோங்க சார். ஆனா கோட் சூட் தான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப தப்பு சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா இதே முதலமைச்சர் விஜய் இந்த மெர்சல் படம் நினைக்கிறேன், மெர்சல் படத்துல என்ன பேசியிருப்பாரு, இந்த உடைய என்னால மாத்த முடியாது ஏர்போர்ட்டுக்கு சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க வேட்டி சட்டையில வராதீங்க சார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்படிதாமா வருவேன் அப்படின்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான பாரம்பரிய உடை வந்து தூக்கி பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆனா ரியாலிட்டியில வந்து இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. எனிவேஸ், அது கூட நம்ம விமர்சனம் பண்ணலையே, அது உங்க விருப்பம். கோட் சூட் போடுறது இல்ல டவுசர் போடுறது இல்ல பனியன் போடுறது என்ன வேணா போடலாம். ஏன்னா இது அவர்களோட தனிப்பட்ட விருப்பம். இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, முதலமைச்சர் விஜய் கோட் சூட் போட்டாங்கன்னு யாரும் விமர்சனம் பண்ணல. அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்கள் தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த திட்டத்தை எப்படி பண்ணீங்க, அந்த திட்டத்தை அப்படி பண்ணீங்க அப்படின்றதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களையும் பாத்தீங்கன்னா நீங்க கோட் சூட் போடுறதுக்காக யாரும் விமர்சனம் பண்ணல. என்னடா தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு கூப்பிடுறாங்க, ரீல்ஸ் பாக்குறவங்க தான் வந்து இன்வெஸ்டர்ஸா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோட் சூட் போடுறது யாருக்கும் பொறுக்கல, அது ஒரு முறை கீழ்த்தரமான அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் இருந்தா கண்டிப்பா 1008 விமர்சனம் இருக்க தான் செய்யும், அது உங்களுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். எங்களை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதை மேடம் அக்செப்ட் பண்ண சொல்றீங்க? ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துல இங்க வரதா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆந்திராக்கு ஓடி போச்சு, அதை அக்செப்ட் பண்ண சொல்றீங்களா? ராயல் என்ஃபீல்டு கம்பெனி பாத்தீங்கன்னா ஓடி போச்சு, மஹசான் டெக்கோ ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஓடி போச்சு. சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தது, அதுவும் பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு பிச்சுக்கு போச்சு, ஆந்திரால இருக்கவங்க தட்டி தூக்கிட்டாங்க. அப்படின்னும் போது அப்ப உங்களுக்கு அந்த கெபாசிட்டி இல்லல, உங்களுக்கு வந்ததை தக்க வைக்கிற கெபாசிட்டி கூட இல்ல அப்படின்றத கிரிட்டிசைஸ் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட் சூட் விமர்சனம் பண்ணலங்க, அது உங்களுக்கும் தெரியும். உங்களை விமர்சனம் பண்றது ஏன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லன்னு தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? ஏன் உங்களால கரெக்ட்டா வந்து சரிவர வந்து இது கொண்டு போக முடியல? இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஏன் கொண்டு வர முடியல? வந்து வரதா இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஏன் தக்க வைக்க முடியல அப்படின்ற கேள்வி தான் இங்க வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில சொல்ற முடியல. நம்ம வந்து கோட் சூட் போட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டாங்க. எப்பா சாமி, இதுல வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஊர்ல குளுருங்க கோட் சூட் போட்டுன்னு சுத்துவான். எனக்கு என்னன்னா, ஓகே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போடுறாங்க, அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கூட யாரும் இங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. நீங்க ஏன் இப்ப எத்தனை சொல்றீங்க? இங்க கோட் சூட் போடுறதுக்கான விமர்சனம் இல்லையே. இங்க நீங்க வந்து உங்க உடைய நீங்களே கீழே இறக்கி பாக்குறீங்களா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. என் சாரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அதே வீடியோ போட்டா எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா பாப்பாங்களா? கோட் சூட் போட்டா கௌரவமா பாப்பாங்க, சாரியில போட்டா ரொம்ப கேவலமா பாப்பாங்களா? மேடம், நீங்க என்னென்ன ஆஃபர் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரத பொறுத்து இருக்கு. நாங்க வந்து இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க தமிழ்நாட்டுல இருக்கு, நாங்க இந்த சப்சிடி எல்லாம் கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவு ஆஃபர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. அந்த ஒரு முதலாளி உள்ள வரானா, ஓகே இங்கெல்லாம் இருக்குப்பா, இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு, இவ்வளவு வளங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இந்த வளங்களை எவ்வளவு கொள்ளடிச்சாலும் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த முதலாளி வந்து யோசிச்சு அவனுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்தா தான் உள்ள வருவான். ரொம்ப சூப்பரா கோட் சூட் போட்டு வீடியோ போட்டுருக்காங்கப்பா மினிஸ்டர். சோ இங்க போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு யாரும் வர போறது இல்ல.
நீங்க சாரியில பேசினாலும் என்ன மேட்டர் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, எதனால இங்க வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு கம்பெனி எடுத்து வந்து காசு எடுத்து வந்து கொட்டுவான். சும்மா ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்து வந்து கொட்ட மாட்டான். இதுல எப்படி இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இந்த நரேட்டிவ் ரொம்ப தப்பான நரேட்டிவ்ங்க. கோட் சூட் போட்டவன் அறிவாளி, கோட் சூட் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா மதிக்கத்தக்க இடத்துல இருக்காங்க. அப்பா இந்த நரேட்டிவ் ரொம்ப கேவலமான விஷயம். நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அம்மா தாயே, நீங்க கோட் சூட் போடுங்க, என்ன வேணா போடுங்க, யாருங்க கேள்வி கேட்கல. இங்க கேள்வி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க, வரதா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க? இந்த ஃபேக் நரேட்டிவ் ஒன்னு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, 40,000 கோடி வந்து கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா கொரியாவுக்கு போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது அது பக்கா ஃபேக்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பை நீங்க அதிகப்படுத்தி கொடுத்தா போதும், அதை நீங்க ஒழுங்கா பண்ணுங்க, உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. நக்கல்யா அவனுக்கு. அதாவது நம்ம கோட் சூட் போறத வந்து எல்லாம் விமர்சனம் பண்றாங்கன்ற ஒரு பிம்பத்தை இவங்களே கட்டமைச்சு அப்படிலாம் நாங்க கோட் சூட் வந்து போடக்கூடாதா அப்படின்ற கேள்வியை கேட்டு அது உடைக்கிறாங்களாம். என்னடா பாம்பு நீங்களே வைக்கிறீங்க, நீங்களே எடுக்கிறீங்க, எப்பா சாமியை ஒண்ணுமே புரியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுக்கடுத்து இன்னொருத்தர் வராரு, ஆதவ் அர்ஜுனா. சோ மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து எஜுகேஷன், அதாவது நீங்க வந்து படிச்சா என்ன கிடைக்கும், வேலை தாங்க கிடைக்கும். அதுவே நீங்க விளையாண்டா பில்லியனியர் ஆகலாம், ட்ரில்லியனியர் ஆகலாம், பணக்காரங்களா ஆகலாம், கோடீஸ்வரங்களா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஏன் சார் படிச்சா வந்து பணக்காரங்களா ஆக முடியாதா, கோடீஸ்வரங்களா ஆக முடியாதா? என்னையா லாஜிக் இது, என்னையா லாஜிக் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாயத்தை இதே மாதிரி தான் அசிங்கப்படுத்திருந்தீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான துறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? விவசாயிங்க எல்லாருக்கும் வயிறுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வயல்ல வெயில்ல வந்து இங்க காயிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விவசாய வேலை செய்ய வேணாம், விவசாயம் கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய ஏன் முதலமைச்சர் கூட சொன்னாரு, அடுத்த ஜென்மத்தில் விவசாயியை பிறக்கணும். ஏன் சார் இந்த ஜென்மத்தில் அதுக்கு விவசாயிக்கு வந்து நல்லது பண்ணும் சார், இந்த ஜென்மத்தில் விவசாயிங்க வயிற்று அடிக்கூடாது சார். எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இதெல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படின்றத யோசிக்க தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல படிச்சா கோடீஸ்வரங்க ஆக முடியாதா? ஏன்னா இது புது வகையான ஒரு நெரேட்டிவா இருக்கு. படிச்சவங்க வேலைக்கு மட்டும் தான் போக முடியுமா? எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்லை சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கோடீஸ்வரங்களா இருக்காங்க சார்? ஆனால் எத்தனை பேர் படித்து டெவலப் ஆகி கோடீஸ்வரங்களா இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்தால் உங்களுக்கே தெரியுமே. இங்கே எத்தனை தோனி இருக்காங்க, எத்தனை விராட் கோலி இருக்காங்க? சொல்லுங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை மினிஸ்டர். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் துறையை வந்து தூக்கி பிடிச்சி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அடுத்த துறையை வந்து கீழே போடக்கூடாது சார். எஜுகேஷன் அதுவும் கீழே போடவே கூடாது. அடிப்படை ஒன்று. ஒருத்தன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா விளையாடலாம், ஆனா அவனுக்கு பேக்கப்பா எஜுகேஷன் தான் இருக்கும். அவன் அங்க அச்சீவ் பண்ண முடியலனாலும் அவனை எஜுகேஷன் அதை காப்பாற்றும், அவனோட வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றும். ஸோ படிப்புன்றது அடிப்படை பேசிக்கான விஷயம் படிப்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல போகலாம், எல்லாமே பண்ணுங்க. ஆனா எஜுகேஷனை விட்டுறாதீங்க. ஹிப்ஹாப் ஆதி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் வந்து எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாமே நான் இந்த பக்கம் வீட்டை விட்டு வந்து எல்லாம் பண்ணாலுமே எனக்கு அந்த டிகிரின்ற ஒரு விஷயம் நான் முடிச்சு வச்சது இருக்கு. நான் எப்போ போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னோட எஜுகேஷன் எனக்கு கொடுத்துருக்குன்னு. சோ அதுதான் உண்மை. அந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நம்ம எப்போ போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எஜுகேஷனை விட்டுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா விளையாடுறன்னு போகாம எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, விளையாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எது கிளிக் ஆகுதோ அதில் நீங்கள் போங்க. நீங்கள் எந்த துறையில் போனாலும் அடிப்படைன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனாக இருக்கணும். அதனால ஆதவ் அர்ஜுனா அவர்களே இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பேசாதீங்க, இது பயங்கரமான பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்து வேளாண் துறை அமைச்சர், ஒவ்வொரு அமைச்சராக அப்படியே வராங்க லிஸ்ட்ல. நெக்ஸ்ட் வேளாண் துறை அமைச்சர்கிட்ட மேட்டூர் அணையில தண்ணி தரக்கலையே, விவசாயிகளாம் போராடுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த நிவாரணம் கொடுப்பாரு. சார் மேட்டூர் அணையிலும் தண்ணி தரல அப்படின்ற கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் இல்லாம இவங்க ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இல்ல விவசாயிகளுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழக முதல்வர் வந்து விட்டுற மாட்டாங்க. சோ அதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் அதுக்கான என்ன அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணமா எது கொடுக்கணும் தளபதி கொடுப்பாங்க. எனக்கு முதலமைச்சர் வந்து எதாவது பார்த்து பண்ணுவாருங்க, எதுவும் பார்த்து பண்ணுவாரு. சார் நீங்க வேளாண் துறை அமைச்சர் சார், நீங்க அதாவது ஏதோ ஒரு டிவிக்கு எம்எல்ஏ போய் கேட்டா பரவாயில்ல, இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல என்னன்னா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட
தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. வேளாண் துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க தண்ணி திறந்து உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதலமைச்சர் அதெல்லாம் பார்த்து பண்ணுவாருங்க, நிவாரணம் கொடுப்பாருங்க, தளபதி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. எப்பா டேய் என்ன மாதிரியான பதில்ரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே இதெல்லாம் யோசிக்கும் போது உண்மையிலே சொல்றேன், ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பாவும் இருக்கு. ஆனா இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த பாலியல் வன்கொடுமைகள் தாவேக்காவை சார்ந்தவங்களே ஈடுபட்டு இருக்காங்களே. சோ இதுல ஈடுபடும் போது இதை பத்திலாம் அவங்க பேசாம எதை பத்தி திரும்ப பேசுவானுங்க. முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து காரை வந்து அவரே டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு, சம மாசுல சம கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஏன்னா இப்படி பேசி 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 தான் பேசாத ஒரு மனுஷனை முதலமைச்சர் ஆக்கி வச்சிட்டானுங்க. இப்பயும் இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பண்ணுவாரா இல்லையான்றதா தெரியல. இந்த ஓவராலா ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு சொல்றது, இந்த மாதிரி முட்டு கொடுக்குறாங்களா அவங்கள பார்த்து, உங்ககிட்ட இந்த பிரபஞ்சத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தையே அநியாயம் இல்லைன்றீங்களே, ரொம்ப கஷ்டம்டா. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கனடாவில் துபாயில் அப்படின்ற பார்த்துட்டு இருக்கீங்க. மெசேஜில் கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர், எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கண்ட்ரியில் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், அங்கே நான் தப்பிச்சு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இங்கே வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா கூட இருந்தவனுங்களே அணிலாக இருக்கானுங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கொடூரமான அணிலாக இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி தெரியலங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. இவனுக்கு மத்தியில் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட வந்து நான் அடிமையாக வந்து வேலை செஞ்சுட்டு கூட போயிடுறேன். நீ என்ன சொல்ற? எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.